அஜித்துக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுத்துருக்கு. சினிமாலே வந்து பத்மஸ்ரீன்னு பட்டம் வாங்கினவர் முதல்ல சிவாஜி கணேசன். அவர் நடிப்பு பயங்கரமாக இருக்கும், அதனால் கொடுத்தாங்க. அஜித்துக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியலை. ஆனால் இவங்க திமுக அவங்க சர்க்கிள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் 3 பேரை முன்மொழிந்தோம், அதில் அஜித் பேரையும் நாங்கள் தான் முன்மொழிந்தோம். பத்மபூஷன் வாங்கி கொடுத்தது உதயநிதி நான் தாங்கிறது, அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவருங்க தான் சொல்லியிருக்காங்க இவருக்கு பத்மபூஷன். பிஜேபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பிஜேபிக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100 வயசானவங்க, சமூக சேவை செஞ்சவங்க, ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி டிஎம்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணோன்னே, பரிந்துரை பண்ணோன்னே கொடுத்துட்டாங்க. காரணம் 23 எம்பி அவங்க சொல்கிறாங்க கேட்டுக்கலான்னு அஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அஜித்துக்கு வந்து கொடுக்குறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. திமுககாரன் சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதை வந்து எதிர்த்து தான் பேசுவோம். அதனால் அஜித்துக்கு என்ன தகுதியில் கொடுத்தாங்கங்கிறத அவங்க சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. அதுக்கடுத்தது உதயநிதி தயாரிப்பில் அஜித் நடிக்கிறார், அதுவும் நெருக்கமாக போயிட்டே இருக்காங்க. ஆக பத்மபூஷன் வந்து குறுக்கு வழியில் வாங்கி இருக்கிறார் அஜித் அப்படின்னு உதயநிதியும் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. வாழ்த்துன்னு சொல்லிட்டாங்க அஜித்துக்கு, ரொம்ப வாழ்த்து. ஆக எஸ்வி சேகருக்கு அப்புறம் இன்னொரு ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. திமுகவுக்கு பிரச்சாரம் அஜித்து பண்ணுனா இருக்கிற நல்ல பேரையும் கெடுத்துட்டு போயிடுவீங்க. நீங்கள் சொல்கிற யாருக்கும் உங்கள் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டீங்க. இனி நீங்கள் யாருக்காச்சும் ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடாது, பேட்டிக்கு இதுக்கும் போடக்கூடாது பிரச்சாரத்துக்கு. அதனால் உதயநிதியுடன் இணைந்து விட்ட உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுங்கள். நாட்டுக்கு நல்ல விஷயமாக பண்ணால் பரவாயில்ல, சினிமாவுக்காச்சும் நல்ல விஷயம் பண்ணலாம். அதனால் உதயநிதியோட்ட சேர்ந்துட்டா நீங்கள் எப்படி எதுனா நல்லது பண்ணுவீங்க, நீங்களும் அதோட சேர்ந்த கதை தான். அதனால் சாக்கடையில் போய் விழுந்து விட்டீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல என்ன, உங்களுக்கு இருக்கிற பேரும் கெட்டுவிடும். அதனால் அஜித் வந்து நல்லா யோசித்து முடிவெடுங்கள், இந்த கூட்டத்தை விட்டு விலகி இருங்கள், அப்போது தான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற கருத்தையும் அஜித் பத்மபூஷன் அஜித்துக்கு நாங்கள் பதிலாக சொல்ல வரோம். பேர் என்ன, ஜனநாயகனா? ஜனநாயகன், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை உரிமையே கிடையாது. என்ன ஜனநாயகன்? ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவரா நீங்கள்? ஜனநாயகன்னு போட்டு யார் படுத்த போகிறாரு? எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளையில் சவுக்கில் அடித்தார், அதே மாதிரி சவுக்கில் அவர் அடிக்கிற மாதிரி போடுறாரு. இப்போ மட்டும் எம்ஜிஆர் மேலே பாசம் வந்துருச்சா? அன்றைக்கி வரல எம்ஜிஆர் மேலே பாசம். எம்ஜிஆர் நினைவு நாள் அன்றைக்கி ஈவேராவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு சொல்லவே இல்லையே. அப்புறம் நாங்கள் கழுவி ஊற்றின உடனே மறுபடியும் எம்ஜிஆர் பிறந்த நாள் ஜனவரி 18ஆம் தேதி எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஈவேரா படத்துக்கு மாலை போட்டீங்க, பூ தூணிங்க, எம்ஜிஆர் படத்தையே வைக்கலை. ஆக நீங்கள் எம்ஜிஆர் விரோதி அப்படிங்கிறது அதிமுககாரங்க புரிஞ்சுக்கோங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. சவுக்கு, எம்ஜிஆர் சவுக்கு எடுக்கிறார். அவர் தப்பு செஞ்சவங்களும் சவுக்கால் அடித்தார், படத்தில் மட்டும் இல்லை, உண்மை வாழ்க்கையிலேயே. ஆட்சி பிடிக்கும்போது தப்பு செஞ்ச மந்திரிகளெல்லாம் சவுக்கால் அடித்தார், தப்பு பண்ணவங்கெல்லாம் கூப்பிட்டு உதைச்சார். நீங்கள் அந்த மாதிரி வந்துடுவீங்களா? நீங்கள் தப்பு பண்ணுற பல பேரை கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அதனால் இப்போ குருவி உயர பறந்தாலும் குருவி தான் அப்படிங்கிறது தான் அது. அதனால் எவ்வளோ உயரமாக பறந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது விஜய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சவுக்கை போடுவதற்கு விஜய்க்கு அடிப்படை தகுதியே இல்லை. குற்றம் செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய குணம் இருப்பவர்கள் தான் சவுக்கை போட முடியும். அதனால் ஜனநாயகன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லோருமே இனி உங்கள் படத்தை பார்க்க மாட்டார்கள். உங்களை பிடிக்காதவர்கள் நிறையா வந்துட்டாங்க, நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பிடிக்காதவர்கள். அதனால் மறுபடியும் முருகமுறை ஏறிச்சு வேதாளம். இனி வேதாளத்துக்கு அறிவுரை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இப்போ வேதாளம் என்ன சொல்லுதுன்னா, அது போக இன்னொன்று என்ன சொல்லுது, சிபிஐ என்கொயரிக்கு அனுப்பணும். வேங்கை வயல் கருணாநிதி மற்ற இவங்கெல்லாம் திருமாவளவன்லாம் சிபிஐ என்கொயரிக்கு அனுப்பணும் அப்படின்ட்டார். இவர் திருமாவளவன் ஜாடுறா தானே, என்னமோ திருமாவளவனுக்கும் இவருக்கு ஒரு பாசம், என்ன பாசம்னு தெரியல, வருங்காலத்தில் தெரியும். இவரும் என்ன சொல்கிறாரு, சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனா ரொம்ப நாளாகும், அதனால் மறு விசாரணை பண்ணணும். அது என்ன மறு விசாரணை?
சினிமாவில் ஒரு போலீஸ் மாதிரி நினச்சிங்களா? சினிமாவில் யூனிஃபார்ம் போட்டு வர்றீங்களா நீங்கள் போலீஸாக? அது மாதிரி நினச்சிங்களா? போலீஸ்னால் என்னன்னு தெரியுமா? போலீஸுடைய அடிப்படை இது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோக்கு படிச்சிருக்கீங்களா?